பண்ணிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 14வது அதிகாரம் பார்த்துட்டு வரோம். அதில் நியாயத்தீர்ப்பு, இஸ்ரவேலர் குறித்த நியாயத்தீர்ப்பு அவர்களுடைய நியாயத்தீர்ப்பையும் பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். சரியா? எசேக்கியேல் 14:8 முடிச்சுட்டோம். சங்கீதம் 102:8. இல்லை, அதுல தான் வர்றோம். சங்கீதம் 102:8 14:8 தான் பார்த்துட்டு வரோம். சங்கீதம் 102:8. நாடோறும் என் சத்துருக்கள் என்னை இருக்கிறார்கள், என்மேல் மூக்குகளை கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாப்பிடுகிறார்கள். அந்த 102வது சங்கத்துல என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, நாம யாருக்கு மத்தியில் இருக்கிறோம், நல்லது செஞ்சாலும் நல்லது செய்தாலும் நல்லது செய்யாவிட்டாலும் நல்லது செஞ்சாலும் எப்படிப்பட்டவங்க மத்தியில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது, ஒரு ரவுடிக மத்தியில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அதை பார்ப்போம். இது ஆவிக்குரிய ஒரு மனுஷருக்குரியது. மூர்க்க வெறி கொண்டவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல பார்க்கும்போது இஸ்ரவேலர்ல இப்படிப்பட்ட ஒரு ரவுடிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 26:11. நீதிமொழிகள் 26:11. ஏற்கனவே பார்த்து இறைமை 42:20. இறைமையா 42:20. எரேமியா 42:20. உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாய் மோசம், நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி எங்களுக்காக விண்ணப்பம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதைதான் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதுபடியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அனுப்பி. இந்த இடத்துல எரேமியா சொல்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லு, அதுபடி நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன சொல்லுவான் கடைசியில் சொன்னால், அப்போ என்ன சொன்னா, நீ அவர் பாபிலோன் நேபுகாத்நேச்சாருக்கு நீ கைக்கூடி நீ பொய் சொல்கிற அப்படின்னு அந்த இஸ்ரவேலரை குறித்து நம்ம இதில் பார்க்கணுமா, கடின கழுத்து உள்ளவர்கள். இதில் சொல்லுவாரா, எரேமியா சொல்லுவாராம். எரேமியா சொல்லுவாரா, எசேக்கியேல் சொல்லுவார், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கடின கழுத்து உள்ளவர்கள் சொல்லிட்டு. ஆமாம், அவங்க மத்தியில தான் உன்னை நான் அனுப்புறேன் அப்படின்னு வரோம். இறைமையிட்ட சொல்லுவாராம், எசேக்கியேல்கிட்ட சொல்லுவாராம். இறைமையிட்ட தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எசேக்கியேல்
2:4. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயங்களை பற்றினார். அவர்களுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். ஆமா, கடின முகமும் முரட்டாட்டம்னால இந்த ரவுடிசம் தான் வரும். கடின முகம், முரட்டாட்டம், இந்த கொலை பண்றவன், ரவுடிசம் பண்ண முகத்தெல்லாம் பார்த்தா இறுகி போய் தான் இருக்கும். எந்த ஒரு உணர்ச்சியுமே அவங்ககிட்ட வந்து இருக்காது. அப்படிப்பட்ட இஸ்ரவேலர் எரேமியா 42:20 திரும்ப வாசி. அதானே பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், எரேமியா 42:20. உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போகிறீர்கள். நீ இந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக என்ன சொல்லுங்க? இந்த தேவனாகிய ஆமா, அப்ப ஒண்ணு ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி கேட்டுட்டு அதை சொல்லும் போது என்ன சொன்னா போய் தீர்க்க தரிசனம். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எப்பவுமே எதிராக நிற்கக்கூடிய ஜனங்கள் யார் அப்படின்னா இஸ்ரவேலர். அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து தீர்க்கதரிசி வச்சிருக்காங்க, இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசிட்ட வந்து எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலன்னா, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பரிசுத்தாவியாருடைய வல்லமையோட வார்த்தைகள் வந்து வெளிப்படணும். ஆனால் அவங்களுடைய போக்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலமாக தான் இன்னும் போயிட்டு இருந்து. அப்படிங்கும்போது இந்த ஆண்டவருடைய சத்தியத்துக்கு அவங்க விரோதமாக தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மேலே ஏன் பச்சைமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தனித்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது, இந்த உலகத்துல ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவரு தான் படைச்சாரு, அவர் இந்த உலகத்தை படைச்சாரு, அந்த மனுஷனை படைச்சாருங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக வச்சிருக்கிறாரு இஸ்ரவேலை. அதுக்கு வேறு வந்து ஆபிரகாம். அதனால அவரை கூட்ட வச்சுட்டு அவரை வந்து வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஆபிரகாமின் வேரிலிருந்து வர்றவங்களை இன்னமும் வந்து பாதுகாக்கிறது. ஏன் பாதுகாக்கிறது? அவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு கிடையாது. இவ்வளோ இருக்கும்போது அந்த ஜனங்களை வந்து அழிக்காம, அது வேறு அழிக்காம அழிக்கிறது எத்தனையோ தடவை அழிச்சிட்டார். வேற ஒரு கோடி பேர் தான் இருக்கிறாத சொல்லி சொல்றாங்க கணக்குல. வெளியில எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியல. அங்கங்கே சிதறப்பட்டவள இருக்கிறாங்க, கொச்சியில் இருக்காங்க, வட இந்தியாவிலே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து மற்ற ஜனங்களோட வந்து கலக்கலை அப்படிங்கிறாங்க. யாரு கலக்கலை? இந்த யூதர்னு சொல்றவங்க, அந்த பென்யமீன் யூதர், அவங்க வந்து கலக்கலைன்னு சொல்லி சொல்றாங்க இப்போதைக்கு. ஏன்னா நம்ம நியாயாதிபதி புத்தகத்துல பார்க்கும்போது பென்யமீன் கோத்திரம் எங்க இந்த சீலோவில் வர டான்ஸ் பண்ற பிள்ளைகள்லாம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் ஆரம்ப கட்டத்துல எல்லாம் யாக்கோபு சந்ததியில வந்து யாரு, நம்ம அந்த கானான் ஒரு பையன் படிச்சோமா 70 பேர்ல ஒருத்தன். அப்படி இருக்கும்போது இந்த 2 கோத்திரம் பிரியுதா, 2 ராஜ்யம் பிரிஞ்சு சிறையிருப்புக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு புற ஜாதியிலிருந்து கலக்காம தங்களை வந்து கோத்திரத்தை வந்துச்சுன்னா கலப்பிடம் இல்லாமல் பாதுகாக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பென்யமீன் கோத்திரம் ஈஸியாக சொல்றாங்க, யூதர்கள் அப்படின்றது கரெக்டாக சொல்றாங்க. அப்புறம் காணா போன கோத்திரம் அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து மணிப்பூர்ல மனாசே கோத்திரம், மனாசே பீட்டானா தொலைந்து போன கோத்திரம் அப்படின்னு பேர். அவங்களுக்கு ஏதோ ஒரு ரத்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு குரூப்பை கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க, கூட்டிட்டு போவாங்க நம்பிக்கையோட இருக்குன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தங்க அந்த இன்னொரு ஜாதியோட கலப்பு திருமணம் பண்ணாம தங்க கோத்திரத்தை வந்து இப்போதைக்கு வந்து பாதுகாத்துட்டாங்க. இப்போ நம்ம தான் சொல்றோம் இந்த ஜாதி விட்டு ஜாதி எல்லாம் வந்து என்ன செய்யணும், பார்க்கக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த கிறிஸ்தவ சத்தியத்துல வந்து அவங்க என்ன செய்யல, கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளாதனால அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள அவங்க வந்து வராம இருக்கிறாங்க. வராம இருந்தாலும் அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய எல்லா சலுகையும் சொல்லணும். கிருபை கத்தரிச்சாரு கொடுக்கிற தேவனா இருக்காங்க. ஆனால் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காங்க அப்படின்னு போது ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தேன் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. சரிதம் சொல்றதுன்னா விக்கிரகாரான்னு வந்தவன் அப்படின்னு. எசேக்கியேல் வந்து உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்யணும், அவங்க வந்து இந்த ஏத்தியன் எமோரியில் யாரு, சேம் காம் பங்காளி பிள்ளைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து சண்டைக்கு போகாத ஒரு சாதுவான மனுஷனை வந்து பார்க்குறேன். யார்கிட்டையும் போய் சண்டை போடலை. ஈசாக்கு யார்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி தெரியல.
இவன் வந்து ஃப்ராடாக இருக்கிற யாரு, யாக்கோபு. ஆனால் அவனு ஒரு பயந்த சுவாமதர். அது அவங்க 2 பேரும் லேவி சிமியோனு போய் அந்த சீஹேம் பட்டணத்தை உள்ள எல்லாரும் வெட்டி போடுவாங்க இல்லையா, அப்போ கூட நான் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறேன், நீ வாட்டி வெட்டி போட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி பயப்படுறேன். எனக்கு கத்தர் அவனுக்கு வந்து அனுகூலம் பண்ணுறது. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடாவடித்தனம் பண்ணுமே இல்லை, ஃப்ராடாக இருக்க கிரிமினலாக இருக்கிறேன். வேலை விஷயத்தில் அந்த ஆட்டுக்குட்டி எடுக்கும்போது நிறையா காரியம் சொல்கிறேன். நான் ராத்திரி போலாம் இருந்து வேலை பார்த்தேன், நான் என்கிட்ட இருந்து ஏதோ மிருகம் அடிச்சு தின்னதை எல்லாத்தையும் எங்கள் கையில் கேட்டு வாங்கினீங்க, 10 தடவை சம்பளத்தை மாற்றினீங்க அப்படிலாம் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து அந்த அது அந்த மரத்தை கிளையை வெட்டி தோலை உரிச்சு போகிறேன் இல்லையா, அப்போவே அந்த சயின்டிஃபிக் மூலம் எங்கிட்ட இருந்துருக்கு. இந்த அம்மா இருக்கு ரெபேக்கா, ஈசாக்கு சந்தேகப்படாத அளவுக்கு ட்ரெஸ்ஸு மயிர் நார்மலாக நினச்சி ஆட்டுத்தோலை போட்டுட்டா அவன் தடவி பார்த்துட்டு மயிரும், அது எவ்வளோ டெக்னிக்காக பண்ணாலும் அப்போவே அவங்களுக்கு அந்த கத்தர் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அந்த சயின்டிஸ்ட் பிரெயின் வந்து அவங்களுக்கு வந்து தான் இன்னைக்கு அவங்க என்ன டாப்பில் இருக்காங்க. அவன் வந்து அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறான். ஆனால் இவங்களை வந்து கத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராஜாக்களின் காலம் நியாயாதிபதி காலத்துல வந்து நீங்களாகி ஆண்டவர்கிட்ட தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமான ஒரு ரவுடிசம், கொடூரமாக முரட்டாட்டான்னு பைபிளில் கொடுத்து அப்போ பார்க்க வந்துட்டு ஒரு ரவுடிசம், அப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக தான் வந்து இருந்திருக்காங்க. அப்போ எப்பவுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது சாதகமான பதிலை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்ன சொல்லுவோம், நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவங்க இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லாமல் அடுத்தவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க சொல்கிற கருத்துக்களை உருவாங்கணும். அவங்க வந்து ஆண்டவர் சொல்லி சொன்னாங்களா இல்லை ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் அவங்களா சொந்தத்தில் சொன்னாங்களான்னு அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு என்ன செய்யணும், ஒரு காரியத்தை முடியும். எடுத்தெடுப்பு வந்து நீ சொன்னது சரியில்லை, நான் சொல்கிறேன் சரி அப்படிங்கிற காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. நான் பசுத்தவனாக இருக்கிறேன், ஆனால் ஒருத்தர் சொல்கிற காரியங்கள் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்வதை விட வந்து அலசி, சரிப்பா நீ சொல்கிறது வாஸ்தவம் கூட சொல்லணும், சரி நான் பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்ன காரியம் சொன்னீங்க, இப்போ எனக்கு எதிராக வந்து இப்படி சொல்லியிருக்கீங்கன்னா நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை நீங்கள் கேள்விப்பட்டு சொன்னீங்களா கேள்விப்படாமல் சொன்னீங்களா அப்படின்னு 2 பேரும் சில கலந்து ஆலோசிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து தேவனுடைய மனுஷனா அப்படிங்கிறத திட்டமாக தெரியக்கூடிய ஒரு கிருபை நம்மகிட்ட வந்துருக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய வரத்தில் வந்து 9 வரம் சொல்லி சொல்கிறாங்க. அந்த 9 வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம் இருக்கும் இல்லையா, என்ன வரம், 9 வரத்துக்கு 9 வரம். அதில் ஒரு வரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவிகளை நிறுத்து பார்க்குற ஒரு வரம் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்படலை, ஆனால் நமக்கு வந்து என்ன செய்யணும், அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆ 12:10 வாசி, 12:10 1 குறைந்தர். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். 1 குறைந்தர் 12:10. 1 குறைந்தர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் வைக்கணும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். இப்போ ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், என்ன சொல்கிறோம், ஆவிகளை பகுத்தறியும் அப்படிங்கும்போது
அவங்கிட்ட இருக்கிற ஆவியானவர் பசுத்த ஆவியானவரா, அந்த கிறிஸ்துவின் ஆவியானவரா, அந்த மனுஷன் அப்படின்னு கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வர வந்து இந்த நாட்கள் நமக்கு கத்துறது கொடுக்குறது. இப்போ ஒரு சாதாரண அது மட்டும் இல்லை, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு இப்போ நமக்கு யாரு இந்த ஏசி வந்து பண்ணினேன். அப்படி பண்ணும்போது அவன் வந்து ஏமாத்துறாங்க, நம்மளை வந்து ஏமாத்துறேன் அப்படின்ன போது நம்ம வந்து தெரியும் அவன் வந்து ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பட் ஆனால் அவன் நம்மளை வந்து ஏமாத்திட்டேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது நம்ம என்ன செய்யறோம், அதை குறித்து சரி ஏமாத்திட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு பனிஷ்மெண்ட்டை காட்டிலும் அவனுக்காக நம்ம செய்யணும், வச்சுப்பு காட்சியம் பண்ணுவோம். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய பகுத்தறிதல், அதை வந்து தவறு பண்ணிட்டேன், நம்மளை ஏமாத்திட்டேன், ஏமாறுகிறதுக்கு முன்பாக நமக்கு தெரியலை, கர்த்தர் வந்து வெளிப்படுத்தலை. சில இடங்களை வந்து அவன் வந்து ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலுமே நம்ம வந்து விட்டு கொடுப்போம். அந்த காரியங்கள் நிறையா நம்ம வாழ்க்கையில் இருந்தது. இப்போ சமீபம் நடந்த நாட்கள் வந்து அந்த எலெக்ஷன் வந்து ஏமாத்திட்டான். ஆனால் ஏமாத்திட்டாலும் அதற்கு அடுத்த நடவடிக்கை எடுக்காதபடிக்கு இப்போ நமக்கு வந்து கர்த்தருக்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது ஏமாத்திட்டான்னு நினைக்க போகிறாங்க, வக்கீல்கிட்ட போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, கேஸ் போடுறாங்க, நம்ம உரிமையா ஏதோ ஒரு தகவல் சட்டம் ஏதோ ஒன்று சொல்லி அதன் மூலமாக போய் அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முரட்டாட்டம், ரவுடிசம். நான் வந்து நியாயத்துக்காக போராடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நியாயத்துக்காக போராடினாலும் நான் செய்கிறது ஒரு ஆத்மா வேலை செய்யாது, அது தப்பு வைக்காது. அதனால நிறையா மிஷினரிஸு கூட ஒய்ஃபு, இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் வயசு அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார், 2 வருஷமா நம்ம ஆகுது, அது சாட்சியாக வந்து சொல்லிச்சு. அப்போ அந்த நம்ம ஸ்டெயின்ஸோட வீட்டுக்காரர் பண்ண சொன்னாங்க, நான் வந்து மன்னிக்கிறேன். அப்போ அந்த கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அந்த மன்னிக்குதுன்னு. ஆனால் சாத்தான் குலத்தில் வந்து அந்த கொடுமையில் வந்து அவங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கும்போது அந்த சத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல, அவங்க செய்தது பயங்கர மகா பெரிய கொடுமை, நம்மளாலே தாங்க முடியலை. பட் ஆனால் நாம் வந்து தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது அந்த ரவுடிசத்தில் போய் நிற்கிறோம். நம்ம முரட்டாட்டம், கடினமுகம் எல்லாமே வந்து ஒரு ரவுடிசம். நமக்கு எதிராக அவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த எதிர்வினை ஆற்றுனா நான் அதேவுடைய மனுஷன் கிடையாது. அது எப்படி பார்ப்பேன், இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்கதரிசியை நாம் வந்து அடையாளங்கள்ல கூடிய வரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆவிகளை நிறுத்து பார்க்கிற என்ன சொல்லிருக்காரு, ஆவிகளை பகுத்தறியும் போது நாம் என்ன செஞ்சுதான் இருக்கணும். இப்போ இந்த நாட்களும் போது எப்படி நம்ம ஆவிகளை பகுத்தறியும் போது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய போதகம், வேற என்ன இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஜான் ஜெபராஜுடைய நேரம் நம்ம வந்து போய் பார்க்கல. பட் ஆனால் அந்த அவங்களே என்ன செய்யறாங்க, தன்னை வந்து வெளிப்படுத்துறாங்க, நான் வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன். அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, நான் வந்து ஆண்டவர் சொல்லியா ஏதோ ஒன்று சொல்லி நான் வந்து செய்கிறேன், இவரை நான் கல்யாணம் பண்ணும்போது வேத வசனத்துக்கு ஒத்து வராதனால அவனை குறித்து நியாயம் தீர்க்கிறோட பகுத்தறிகிற அவனை நம்ம நியாயம் தீர்க்கலை, நம்ம நியாயம் தீர்க்க முடியலை. ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து போகிறாங்க, நமக்கு வந்து வேதனை இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நமக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது அந்த கிறிஸ்துவின் ஆவி. அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஜஸ்டினுக்காகவோ ஜான் ஜெபராஜுக்காகவோ, அதாவது அந்த கிறிஸ்துவின் ஆவி ஒன்றே என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் வந்து அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா, அழகாக சொல்லுவார் இல்லையா. 1 யோவான்ல எத்தனை சொல்லுவார், 1 யோவான்ல அவர் அழகாக சொல்லுவார்ல, இது கடைசி காலமா இருக்கிறது, வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டார்கள், இப்பொழுதும் அநேக அன்பு இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிவிக்கிறார். இல்லை, அதான் ஆவியுடையவன் வந்து கிறிஸ்துவின் ஆவியுடையவன். இந்த ஆவி இருக்கிற வந்து அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவன் ஒன்று சொல்லுவார். எத்தனை வச்சு 1 1
22 அதுல வாசிங்க. 22. இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் செய்யும்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அன்று. ஆமாம். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இப்படி அந்திகிருஷ்ணன் பார்க்கும்போது இப்போ யெகோவா சாட்சியை சொல்கிறோம். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த சத்தியங்கள் வந்து இல்லாத போது அவங்க வந்து அந்தி கிறிஸ்டியன் ஆவி உடையவங்க. ஜஸ்டின் அவன் என்ன சொல்கிறேன், வேசித்தோட பாடல்களில் வந்து வேசியின் பாடல்கள், சினிமா பாடல் வந்து சரின்னு சொல்கிறேன். அப்போ இது வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லலை. இயேசு கிறிஸ்துவோட கிருபை இருக்குது, நாங்கள் 2 பேரும் அவர் நான் நரகத்தில் இருந்தால் இயேசு கிறிஸ்து எங்களோட நரகத்துக்கு வந்துடுவார். அப்படி நரக வாசலை கண்டுபிடிக்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நரக வாசலை வந்து பார்த்திங்கன்னா அக்கினியும் கந்தமும் எரியக்கூடிய ஒரு நரகம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து இதை பார்க்கணும் நினச்சிக்கிட்டு, நரக வாசலை வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவர் எப்போ நரகத்தில் போடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கடைசி நியாயத்தீர்ப்பு பிறகு நரகத்தில் போடுறாரு. ஆனால் நம்ம லாசரு கதையை வந்து ஆண்டவர் எதுவுமே கதையை சொல்லுது வரலாறுங்க. அவர் வந்து நடந்ததை தான் சொல்கிறார். அவர் எதுவுமே வந்து அவர் சொல்கிறது தான் பொய் கிடையாது. அது நம்ம வந்து கதையை பார்க்கணும். அப்போது ஐஸ்வர்யான் வந்து எப்படின்னா, தண்ணி தாகம்ல நரகத்தில் வந்து அக்கினியில் இருக்கிற மாதிரி இல்லை. அப்படி தானே அந்த அந்த இதை எடுத்து வாசிங்க. அது எதில் இருக்கும்? மார்க்கில் இருக்குமா? லாசரு கதை. டைம் படிச்சிட்டிங்களா? அது எதில் இருக்கும்? லூக்கால வருங்க. லூக்கால வருமா? மத்தேல வருங்க. லூக்கால இருக்கா? லூக்கா 16 வாசல் என்ன இருக்கு? அவன் எப்படிப்பட்ட இடத்துல பாதாளத்திலே அவன் வேதனைப்பட. ஒரு 23 வருஷம். பாதாளத்திலே வேதனைப்படுகிறது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாதாளம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு. நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் எங்கே கொண்டு போவோம்னா, நம்ம இதில் எங்கே பார்க்குறோம்? 21 20 இல்லையா?
வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அக்னியும் கந்தகமான இடத்துக்கு வந்து 21 ஜீவ புஸ்தகம் வாசிக்க போகிறோம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் வரும். 20:12 20:12 மருத்துவராகிய சிறியவரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படி மருத்துவர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைகிறார்கள். 14-15 வருஷம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி 14-15 அதுலயே அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 7ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அவன் அக்கினி கடலில். ஆமா, இதுதான் வந்து அந்த எண்டு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு லாஸ்ட் கர்த்தருடைய நாள்னு சொல்லுவாங்க. மல்லிகை நிறைய இடங்கள், மல்லிகைவில், எரேமியாவில், இதனால இயேசு கிறிஸ்து நிறையா சொல்லியிருப்பாங்க. அந்த நாளுக்கு முன்னாடி யாருமே செய்யாது, நிற்க முடியாது அப்படின்னு. அப்போ அந்த லாஸ்ட்டு எண்டில் வந்து அந்த நியாயத்தீர்ப்பு இருக்குது. ஜீவ புஸ்தகம் எழுதப்படாதவன் எங்கே போகணும்? நரகத்து பாதாளத்துக்கு தள்ளப்படுவானா? 14 அக்கினி கடலில் தள்ளப்படும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து 1ஆம் நூற்றாண்டில் என்ன கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஒரு சரித்திர கதையை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவன் பாதாளத்திலிருந்து கூப்பிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, இது உவமை, அதனால வந்து அது உவமையாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த இதையுமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ விதைக்க புறப்படும் போது சில வித வழியறிகள் விழுவுது, சிலது வந்து முழுத விழுவுது, சிலது கற்பாறையில் விழுவுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நாமளே ஒரு இப்போ நம்ம விவசாய குடும்பத்தில் இருக்கிற விவசாய பற்றி பார்க்குறோம். அப்போ அவன் என்ன செய்ய விதைக்கிறதுக்கு போகும்போது என்ன வழியெல்லாம் போட்டுட்ட போகிறேன்? விவசாய குடும்பத்துக்கு கவனமாக என்ன செய்கிறாங்க, விதை நல்லா கொண்டு போய் ஒரு இடத்துல ஊற்றி என்ன செய்கிறாங்க, அதை நாத்தா மாற்றிட்டு என்ன செய்கிறாங்க, நடுறாங்க. நடைமுறை வந்து அப்படிதான். இப்போ எந்த விதைக்கிறவன் போனாலுமே வழியில் ஒழுக விட்டுட்டா போகிறேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆண்டவர் வந்து ஓமையாக பேசுகிறாரு. அந்த நாட்களில் உள்ள ஜனங்களுடைய நடைமுறை, எந்த நாட்கள் நடைமுறையினாலும் என்ன செய்ய முடியாது. ஒரு விதைக்கிற ஒருத்தர் போகும்போது கண்ட இடத்துல என்ன செய்ய மாட்டான், போட்டுட்டு போகணும். அப்போ இந்த ஓமை எதற்கு வந்து பரலோகத்தினுடைய காரியங்களை, ஒரு ஆத்மா ரசிக்கப்படுறத, சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான். வழியோரத்துல வந்து ஒருத்தன் போடுறாங்கன்னா போற போக்கில் சுவிசேஷத்தை வந்து கேட்டுட்டு ஏத்துக்கிறேன் வர்றாங்க. சிலர் வராங்க, கேட்டுட்டு வர்றாங்க, வந்துட்டு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா இருக்கிறாங்க, நடக்கலைன்னு நான் செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. இதை மனசுல வச்சுதான் கர்த்தர் வந்து அந்த ஊமையை சொல்றான். 2வது சொல்றாரு, சில விதை வந்து பாறையில வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படிப்பட்ட இடத்துல வந்து பாறையில் வந்து விழுனா, அந்த பேரன்னா இந்த பறவை இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு விதையை போட்டால் அதை வந்து பாதமாக அது வளராது. அப்புறம் அந்த நம்ம சில கட்டடங்களில் வந்து இப்போ மரமாக வந்து முளைச்சோட வெட்டி விடுவாங்க. இதாகிடுச்சுன்னா அந்த கட்டடத்துக்கு இது வந்துடுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு பார்ப்போம். இப்படித்தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் கர்த்தர் சொல்ல பெர்ஃபெக்டாக சொல்கிறாரு. பெர்ஃபெக்டாக சொல்லும்போது அந்த சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுக்கு அந்த உவமைகளை வந்து எடுத்து பயன்படுத்துறாரு. இது வந்து நடைமுறையில் உள்ளதை அப்படி என்ன சொல்ல அவர் என்ன சொல்ல, காக்கையை பாருங்க, குருவியை பாருங்க, ஒருத்தர் விதைக்க போகிறேன் அப்படின்னு போகும்போது, அன்னைக்குள்ள நடைமுறையில் ஒருத்தர் விதைக்க போகிறான்னு சொல்லும்போது அந்த ஓமையின் சாராம்சம் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிற சொல்லணும். என்ன செய்யணும், நம்ம வந்து கவனமாக இருக்கணும்.
அது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாசரோட ஐஸ்வர்யவன் வந்து பாதாளத்துலேருந்து தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நமக்கு வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரலோகம் வேதத்தில் பார்க்கும்போது தங்கத்தில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. யாரும் போய் பார்த்ததா தெரியல. அந்த பிள்ளைங்களாம் பார்த்து சொன்னாங்க, ஏதோ ஒரு கடலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் வந்து காண்பிக்கிற தேவன் தான். அதுவே பரலோகம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அநேக வாசஸ்தலங்கள் தான். ஆமாம், அதில் நம்ம வந்து ஏதோ ஒரு இடம் இருக்குது, அது வந்து இந்த உலகத்தை காட்டிலும் அது மேன்மையான ஒரு இடம். இவன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் பரதீசு 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். 3ஆம் வானம், 7ஆம் வானம் வராது. ஒரு இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி படுத்திருக்க மாதிரி இருக்குது. வானத்து பக்கத்துல இந்த நட்சத்திரம் அந்த முட்டுது அந்த வானம், அது எத்தனாவது வானம்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து. அப்புறம் இவர் யார் பார்த்தாரு, ஸ்தேவான் வந்து பரலோகம் வானம் திறந்துருக்க கண்ணு. ஒரு வானமே எப்படி திறந்துக்கு நம்ம பார்க்க முடியல. வானம் திறந்துருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்றாரு, அங்கே நிற்கிறதையும் பார்க்குறாரு. அது பெரிய மேன்மையான விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பாதாளம் பார்க்கும்போது ஒரு ஆத்மா வந்து என்ன சொல்றான்னா, ஏசாயால நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், அவன் வந்து மனதில் வைக்கப்படுகிறது இல்லை, அது வந்து சரி நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி கர்த்தர் சரி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. தானியல்னு சொல்லி போட்டிருக்கோம்னா, நீ வந்து முத்திரை போடு, நீ சரி இளைப்பாரு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல வந்து ஒரு வசனம் வரும். தானியல் வந்து அவன் நிறைய கேள்வி கேட்கும்போது என்ன செய்ய, நீ வந்து போய் இளைப்பாரு, அப்போது எழுந்திருப்பாய் அப்படின்னு ஒரு வசனம் வரும். இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் போய் என்ன செய்ய, அப்புறம் வந்து அந்த எழுந்திருக்கும் போது அந்த நாளில் வந்து நீ என்ன செய்வ, எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வரும். அஹ் 12:8-9 வருஷம். 12:8-9 தானியல் 12:8-9. நான் அதை கேட்டும் அவன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வானத்திற்கு முடிவு காலம் மற்றும் ஒரே பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். 8-9 வாசிங்களா? 13 வாசிங்க. நீரோவென்றால் முடிவு வரும் மற்றும் போயிரு. நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே சுதந்திர விருப்பத்திற்கு எழுந்திருப்பாய் என்றார். ஆமாம், இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவன் நிறையா காரியங்களை வந்து குறித்து கேட்குறேன், நிறையா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ லாஸ்ட் மூமெண்ட் திரும்ப வந்து எனக்கு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேத வல்லுநர் சொல்கிறாங்கன்னா, அந்தியோக்கசா அவன் காலத்தில் ஒரு இடம் நிறைவேறிச்சு இந்த காரியம், அந்த பன்றியை பலியிடுகிற காரியம் சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பன்றியை பலியிட்டு சுத்தம் பண்ணாலும் இந்த தானியேலுடைய புஸ்தகத்தில் வந்து அது தரிசனம், தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆலயம் கட்டணும். அடுத்து வந்து அந்த கிறிஸ்துவின் காலத்தில் என்ன செய்யணும்னா அவன் வந்து ஆளுகை செய்யணும். அது வரைக்கும் இது வந்து முத்திரையிட்டது. அவன் சொன்ன மாதிரி வந்து அந்தியோக்கஸோட அந்த கிறிஸ்துவினாவே அவன் வந்து பன்றியை பலியிட்டேன் அப்படிங்கும்போது முடிவு வரல. என்ன முடிவு வரல? அந்த கிறிஸ்துவின் ஆளுகை வரல. அப்போ அது வரைக்கும் வந்து முத்திரை வந்து போடும். அப்போ என்ன சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, இளைப்பாரு, உன்னுடைய எழுந்திருக்கிற நாளில் என்ன செய்வேன், ஆண்டவர் வரும்போது உயிர் தெழுகிற நாள் எழுந்து உயிரோட எழுந்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மேலே போகிறதுக்கு. அப்போ இளைப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரு?
பரலோகம், அது ஒரு பரதீஸ். பரலோகம் சொல்லிக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரதீஸ் எல்லாம் பரலோகம். ஆபிரகாம் வந்து என்ன சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யன் கிட்ட என்ன சொல்றாரு, நாங்க இருக்கிற இடம் அப்படிப்பட்டதா இருக்குது. அப்படி தகப்பனாய் ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி அவர் என்ன சொல்றாரு, பூமியிலே உயிரோடு அவர் இருக்கிற இடம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எந்த இடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடி எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஆபிரகாம் சொல்றான். அதுக்கு முன்னாடி அந்த இது வாசிங்க. அவன் வந்து நீ வந்து அங்க இது பண்ண இங்க வந்து பூமியிலே உயிரோடுக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தார், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அப்ப தேற்றப்படுகிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தேற்றப்படுகிற இடம் அப்படி பார்க்க இவர் என்ன சொல்றாரு, வந்து சரி இளைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, நானே முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அதாவது சத்தியம் தெரியாம இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டாருன்னா அதுக்கு முன்னாடி நம்ம செத்துட்டோம்னா நல்லது, நம்மளோட செய்யக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் பீரியடு கத்தருக்குள்ள வந்து நான் கண்டிப்பாக போயிடுவேன், நம்முடைய இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இப்போ சொன்னால் நான் போயிடுவேன், நான் நிதானிச்சு நான் போயிடுவேன். ஆனால் எல்லாத்தையும் சொல்லும்போது நான் போயிடுவேங்கிற பாசிட்டிவ் அறிக்கை தான் சொல்லணும். நான் போக மாட்டேன்னு சொல்லி யாரையும் யோசிக்கக்கூடாது, அவங்கள மட்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து இப்போ கல்லணை ரசிக்கிறாரு, அன்னைக்கு கல்லணை ரசிச்சாரு. இன்னைக்கு ஒரு திருடன் வந்து ரசிக்கும் போது அவர் வந்துட்டாருன்னா அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே இடம் கொடுப்பாரு, அவனை கூட்டிட்டு போயிடுவார். அந்த ரட்சிப்பின் ஆரம்பம். அதுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், என்னை கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது சொல்ல. அதாவது இப்போ என்ன சொல்ல, யார் இருக்கா, சோனியா இப்போ வாஞ்சியா வருன்னு வச்சுக்கோங்க. சோனியா மற்ற விட்டுறேன், சோனியா வாஞ்சியா வரும். இப்போ அதுக்கு எல்லா சத்தியமும் தெரியுமா? தெரியாது, எல்லாமே தெரியாது. நான் என்ன சொல்ல, அது ரசிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கிடுச்சு. இன்னும் ஞானசனம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, வரங்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் என்ன இருக்குது. இந்த நேரம் வந்துட்டா அந்த பொண்ணை கைவிட முடியுமா? கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது இதுதான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த திராட்சை தோட்டத்து வேலைக்கு போகிறத சொல்கிறாரு. எத்தனை மணிக்கு வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கூலி. அதாவது என்ன சொல்றது, யாக்கோபு சொல்லுவார், அவர் வந்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இப்போ இவங்க வேளாங்கண்ணி இருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு அங்கே போகிறாங்கன்னா ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு இது இருக்குது. மற்றபடி கடன்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த உலகத்தில் வந்து கடன் இருந்தாலும் ஒரு பைசா கடன் இருந்தாலும் புறப்பட மாட்டாய் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து சத்தியத்தில் அப்படியே என்ன செய்கிறாங்க, அப்படி ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேடன் நம்ம கூட வரும். பரிசுத்தம் ஆயிட்டேன் போது அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நான் கடனாளியாக இருக்கக்கூடாதுங்கிற சத்தியம் எனக்கு தெரியும். அது திருமணமே வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கிட்டு இருந்தால் கத்தனை போக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பாரதி வாங்கி வச்சிருக்குது, நான் அது வந்து என்ன சொல்றது, நான் வந்து சம்பாத்தியம் பண்ணுறேன், அதை நான் கடன் அடைச்சிட்டேன், அதை நம்ம ஞாபகம் முடியும். அப்போ அது ஒவ்வொரு ஆத்மாவையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படியோ கொண்டு போகணும்னு பார்ப்பார். எப்படி ஒருத்தரை வந்து தெரிந்து கொண்டாரோ, அவங்க எப்படி நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அதே மாதிரி அந்த அவர் வரும்போது உயிரோட இருக்கிறவங்க டோட்டல் பரிசுத்தமாக இருந்தா அதே போக முடியுமா அப்படிங்கும்போது அப்படி சத்தியம் வந்து அப்படித்தான் சொல்லி கொடுக்கணும். பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது இப்படி இருக்கிற வந்து கடனை வாங்காது அப்படின்னு சொல்லி சத்தியம் சொல்லலாம். ஆனால் சத்தியத்தை மீறி செய்கிறாங்களான்னு கிடையாது, அறியாமையில் வந்து அவங்க செய்யும்போது எல்லாரும் சத்தியத்திற்குள்ள அவங்க கடந்து போகாத பட்சத்தில் அதற்கு ஏற்றவாறு அவங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். அப்படித்தான் நம்ம வந்து எல்லாரையும் பாசிட்டிவாக பார்க்கணும். யூதாஸ்காரியோத்தா அவன் வந்து ஆண்டவரே காட்டி கொடுத்தான், ஆனால் நம்ம வந்து அவங்க வந்து பறந்து போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை நம்ம வந்து வேற யார் இருக்கிறா வேதத்தில் மறுதளிச்சு அவன் வந்து மன்னிப்பு கேட்டுறேன். இப்போ நீங்கள் சிம்சோன் வந்து எப்படின்றது தெரியல, அதை வந்து நம்ம யாரும் ஞாபகம் முடியாது. காட்டி கொடுத்ததுனால போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றோம்.
சிம்சன் வந்து மடிய கடவுள்னு சொல்றேன். அப்பா வந்து அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. ஆனா வந்து அவர் வந்து அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார், அவங்களெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து வேத வல்லுநர் சொன்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை. அதை வச்சு நம்ம சொல்றோம். அவங்க வந்து இந்த நிறைய புஸ்தகங்கள் அப்போ வந்து எழுதப்பட்டுச்சு, அந்த புஸ்தகத்தை வச்சு எல்லாருமே சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற இருக்கிறான் ஆஹாப் ராஜா தன்னை தாழ்த்தினதை கண்டாயன்னு சொல்றாங்க. அப்புறம் மனாசே ராஜா ரொம்ப கொடுமைப்படுத்துறேன், அப்புறம் என்ன செய்ய மன்னிப்பு கேட்டு அப்புறம் திரும்ப வந்து நாட்டை வந்து சீர்படுத்துறேன். இப்படி நிறைய காரியங்கள் வந்து வேதத்துல வந்து இருக்குது. அப்போ அந்த வேதத்துல பார்க்கும்போது யாரையும் கைவிடணும்னு சொல்லி என்ன செய்யறது கிடையாது. அவர் வந்து கரெக்டு வட்டத்துக்குள்ள போக மாட்டார். ஆனா நியாயம் தீர்க்கும் போது கரெக்டா இருப்பார். அந்த கர்த்தருடைய நாள் வருது இல்லையா, அப்போ வந்து கரெக்டா இருப்பாரு. இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட்லெஸ் ஆகிறாங்க, வெட்டி கொலை பண்றது, அப்புறம் வந்து ரொம்ப வந்து வியாதியில நொம்பலப்படுறது. இது வந்து நான் தாவீதை போல யோபுவை போல நான் புடமிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருந்து அந்த நோய் நிமித்தம் துன்பப்படணும். அவனை வந்து ரசிக்கிறான், தன்னை நிதானித்துக் கொள்வார். இப்போ நாம வந்து என்ன சொல்ல முடியாது, அவங்க வந்து நோயில படுறதுனால அவங்களுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்க முடியாது. அவங்க வந்து நோயை துன்பப்படுறாங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? மாலா சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் எதுவுமே பண்ணல சிஸ்டர். நமக்கு பார்க்கும்போது அவங்க வந்து என்ன செய்யலை, எதுவுமே பண்ணலை. அப்போ அவங்களை எதுக்காக அப்படி புடமிட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் நம்ம அவங்களுக்கு நியாயம் கேட்க முடியாது. இப்போ அவங்க இப்போ நம்ம சொல்ல நகை போட்டால் நம்ம வந்து பறந்து வந்து உலகத்துக்குரிய காரியம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது இந்த காரியங்களை நம்ம விட்டு விலகுறோம். அதே கேட்ட சத்தியத்துக்கு நேரம் வரும்போது நான் திரும்ப நகை போட்டேன்னா நான் போக முடியாது. அந்த சத்தியத்திற்குள்ள வழிநடத்தாம இருக்கிறவங்களை எப்படி கொண்டு சேர்ப்பாருங்கிறது அவருக்கு அந்த ஆத்மாக்குது. அப்போ எந்த ஆத்மா வச்சு முடியாது, நியாயம் இருக்க முடியாது. அப்போ ஒரு நரகம் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறோம், 19 சொல்லிடுறோம். அப்போ ஆண்டவர் வந்து இந்த ஐஸ்வர்யவான் வந்து பாதாளத்தில் இருந்தேன் அப்படிங்கும்போது அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் நடந்த கதையை சொன்னாரா இல்லை அவரா எடுத்து சொன்னும் போது நடந்தது. கர்த்தர் வந்து பொய் சொல்லாத தேவன், அதை வந்து பார்த்துக்கணும். எடுத்துக்கட்டி ஒரு கதையை வந்து இப்போ நானே சொல்லுவேன், சண்டே கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் கண்ட கதையெல்லாம் சொல்லாதீங்க, பைபிளில் உள்ள கதையை சொல்லுங்க. அந்த ஒருத்தர் இருந்தாங்களாம் வந்தாங்க, மிஷினரி சாட்சியை சொல்லுங்க. ஏன்னா கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் கிழவிகள் பேச்சுக்கு என்ன சொல்ல சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு அவர் வந்து எழுதி வச்சுருக்காரு. அது நம்ம வந்து நூதன உபதேசம் கிடையாது. அவங்களே நம்ம வந்து இப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தானா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பொய்யான ஒரு வடிவம். இப்போ யாருக்கு அதை சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவா? சினிமாக்காரன் செய்வான், ஒரு கற்பனையை உருவாக்கி நிஜத்திலே நடந்திருக்கு, இவனே ஒரு கற்பனையை உருவாக்கி என்ன செய்வான், அதை ஒரு கதை சொல்லி ஒரு படத்தை எடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள ஒவ்வொரு காரியமும் அவர் தான் கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுக்காம வராது. அப்படி கற்றுக் கொடுத்த பிறகு நான் அந்த சத்தியத்தை மீறும் போதுதான் நான் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பேன். அது கூட கிருபையா மன்னிச்சு கூட்டிட்டு போற தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக தெனாவட்டா இருப்பாங்க, நீ வந்து எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லி சத்தியத்தை தான் சொல்லி சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருக்கணும்ப்பா, சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க அப்படின்னு. சத்தியம் உங்களை விடுற சொல்ற விதைக்கிறது நம்ம சொல்லிடணும். நீ நகை போட்டா நேச முடியாது, போக முடியாது. நீ கடன், இந்த உலகத்துல கடன் இருந்தா நீ போக முடியாது, சத்தியத்தை சொல்லிடணும். இப்போ அவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ். இப்போ இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, டெபிட் கார்டா கிரெடிட் கார்டு இதுலாம் வந்து வாங்குறாங்க. அப்படிதான் வாங்க முடியுது அப்படிங்கிறது. அப்போ நான் போக முடியாது. இப்போ ஒரு காரே வாங்குறேன், ஒரு 10 லட்சம் 15 லட்சம் நம்ம டோட்டலாக மூட்டு கட்ட முடியாது. பெரிய பணக்காரன் கட்டுறேன்னா அவன் எப்படி கட்டுறான், எந்த பணத்தில் கட்டுறான் அப்படின்னு வேற இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு வாழ்க்கை நடத்துறவங்க நான் ஒரு கார் வாங்க ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது அவங்க சம்பாத்தியத்துக்குள்ளே வாங்குறாங்க. அதை கர்த்தர் எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆத்மாவுக்கும் அவருக்கு உரியது. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், நீ கடன் வாங்காத, நீ வட்டி வாங்காத, வட்டிக்கு கொடுக்காத, நீ என்ன செய்யாத, லஞ்சம் கொடுக்காத, லஞ்சம் வாங்காத. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுங்கன்னா லஞ்சம் கொடுக்காதுன்னு இருக்காரு. ஏன்னா பரிதானம் வந்து ராஜாவின் பார்வைக்கு எதை போல இருக்குமா, ரத்தினக்கலை போல இருக்குமா, நீதிமொழியில் வரும். பரிதானம் வந்து ராஜாவின் பரிதானம் வந்து ராஜாவின் பார்வைக்கு
சரி. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அதில் ரத்தினம் போல இருக்கும். அது நோக்கும் திசையெல்லாம் காரியம். பரிதானம் வாங்குற பாறைக்கு எப்படி இருக்குமா, அது வந்து ரத்தினம் போல இருக்கும். வழிவாசலை வந்து திறந்து விடும். இப்போ நாம் வந்து வேதத்தில் வந்து என்னென்னா பரிதானம் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படாது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இது வந்து நூதன உபதேசம் கிடையாது. பரிதானம் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு வேதத்தில் வந்து எந்த இடத்துலையும் என்ன வசனம் இல்லை. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வசனம் கிடையாது. யாத்ராம 23:8. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை சூடாக்கி நீதிமானுடைய வார்த்தைகளை உபாகமம் 10:17. தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். உபாகமம் 10:17. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர். 16:19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகத்தாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை புத்தாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். உபாகமம் 27:25. குற்றமில்லாதவனை கொள்ளும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். போதும். 1 சாமுவேல் 8:3. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆக்கும். ஆமோஸ் 5:17. உங்கள் மீறுதல்கள் விடுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒதுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். எசேக்கியேல் 22:12. ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் இதில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் ஐரானுக்கு இழுக்கம் செய்து என்னை மறந்து போனா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, இது வசனம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பரிதானம் கொடுக்கறத பத்தி சொல்லலை. பட் ஆனா பரிதானம் வாங்குறது வந்து பாவம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கிறது? இப்ப இருக்கிற காலத்துல லஞ்சம் கொடுக்காம என்ன செய்ய முடியாது, எதுவுமே நடக்காது. இந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸார்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ இந்த லஞ்சத்தை வந்து கையும் களவுமா பிடிக்கிறேன் அப்படிங்கும்போது லஞ்சம் கொடுக்குறவன்னு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ லஞ்சத்தை கொடு, நான் அந்த நோட்டில் என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா ஏதோ ஒரு தடையை வச்சுக்கிடுவாங்க. என்கிட்ட இந்த குட்டி போய் சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்குற போலீஸாரே லஞ்சம் வாங்குறாங்க. அந்த மாதிரி கதை தான் இருக்குது. ஆனால் இந்த லஞ்சம் வாங்குறவர்கிட்ட போய் நம்ம வந்து வடநாட்டில் ஒரு வாலிபன், இந்த ஒரு கொஞ்சம் வயசு பாரு, அது அந்த ஈபியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போராடி லஞ்சம் கொடுக்காமே போராடி அது வந்து ஜெயிச்சான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப வந்து கஷ்டம். அடுத்து எதுவும் செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இந்த பாரதிய நாட்டில் வந்து ஒரு அம்மா டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து இந்த மண்ணெண்ணெய் நினைக்கிறேன், அதை வந்து வாங்கி வச்சு விற்கிறது நினைக்கிறேன். மண்ணெண்ணெயா ரேஷன்ஸ் ஏதோ ஒன்று எனக்கு மறந்து வச்சு. அங்கே வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப உயரமாக இருக்கும், அந்த தெரு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கும். அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பாலத்தை வந்து கட்டிட்டாங்க, மேடு. அந்த தண்ணி வராதுக்கு அவங்களே கட்டி விட்டு போயிட்டாங்க. அப்போ தண்ணி நிறையா ஃபுல்லாக இருக்கும். வீடெல்லாம் தாழ்ந்ததுனால அவங்க தண்ணி உள்ள போயிடுச்சு. இந்த அம்மா போய் ரிப்போர்ட் பண்ணிடுச்சு. ரிப்போர்ட் பண்ணோன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து ரேஷன் அரிசி எதை கடத்துது, வெண்ணெயை கடத்துதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற தூக்கி போயிட்டாங்க.
ஆப்போசிட்டாக வந்து நடக்கும். அப்போ இது எப்படின்னா பிசாசுக்கு வந்து எதிர்த்து நிற்கும் போது இருந்துச்சுன்னா அது பிசாசு ரொம்ப வந்து தாக்கும். ஆமாம், தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. தேவையில்லாம் நாயின் காதை இழுக்காதே இல்லாதையா, நீதிமொழியில் வரும் பாருங்க. நாயின் காதை கில்லாதையா, நாயின் காதை வந்து கில்லாதையா, பிடிச்சு இழுக்காதையான்னு வருவாங்க. டைம் பார்க்குறேன். டைம் பாத்ரூம். நீதிமொழி 26:17. வழியிலே போகையில் தனக்கடாத விடையில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை கொள்வான். ஆமா, போற பாதையில வந்து பாத்தீங்கன்னா நாயை பிடிச்சி காதை பிடிச்சிருத்தாச்சு நம்மளை வந்து கடிச்சிடும். அப்போ நம்ம வந்து விவேகமா வந்து செயல்படணும். இப்போ இந்த இடத்துல வந்து லஞ்சம் கொடுக்கறத பத்தி சொல்லாதனால நம்ம வந்து லஞ்சம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனுக்கு உரிய ஒரு காரியம், சத்தியம். அதாவது லஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னா அவனை நம்ம என்ன செய்யறோம், அவனை வந்து பாவத்துக்கு உள்ளாகும். பாவத்துக்கு உடன்படாதே அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இப்போ அதைத்தான் சொல்றேன். அப்போ வந்து அவர் ஏன் லஞ்சம் வந்து கொடுக்காதே ஏன் சொல்லலை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள வந்து. இப்போ இவர் பாஸ் வந்து எதுக்கு எடுத்தாலுமே லஞ்சம். இப்போ வந்து விஜய் வந்து ஏதோ லஞ்சத்தை வந்து ஒழிச்சிருக்கு அப்படின்னா டோட்டலாக வந்து ஒழிக்க முடியாது. ஏன்னா அது வந்து பிசாசுடைய ஆளுகை யார் வந்தாலும் ஒழிக்க முடியாது. ட்ரை பண்ணுற சந்தோஷமான விஷயம் தான். இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றல. அப்போ சபை கட்டக்கூடிய ஒரு காரியம் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து என் பிள்ளைக்கு சொன்னார், அதை வந்து சபையிலே சொன்னார், என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அந்த இருக்கிற இதை வச்சு தான் நான் செய்யணும் அப்படிங்கும்போது அதை பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த காரியம் வந்து நடக்கிறதுக்கு இவர் வந்து வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணி எந்த அளவுக்கு வந்து அந்த வந்து நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி அதை கொடுத்துட்டு அடுத்த கட்ட நகருக்கு போகும்போது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுக்காதன்னு வேதத்தில் இல்லை. ஆனால் இந்த கிரிட்டிக்கல் பொசிஷனில் நான் இதை பண்ணினாத்த என்ன செய்ய முடியும், இந்த காரியம் நடக்க முடியும். அப்படிங்கும்போது வேதத்தில் சொல்லாதனால அவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கும்போது கொடுக்க முடியாது. வேதத்து வசனத்தில் வந்து என்ன இருக்குது, பாவத்துக்கு உடன்படாது அப்படின்னு பார்க்கும்போது எந்த பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து லஞ்சம் கொடுக்கறது பெரிய ஒரு தவறான. இப்போ நாமளே என்ன பண்ணோம், தோட்டத்துக்கு கரண்ட் எடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச்சுக்கெல்லாம் போனோம்னா ஒரு எல்லாருமே வச்சாங்க, ஒரு செத்து போன வண்டியை தள்ளுறதுக்கே வந்து காசு கட்டணும். 100 ரூபா வாங்கினாலும் அது வந்து இப்போ நம்ம அந்த தள்ளுற போது நமக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுத்தாதான் எனக்கு தள்ளுவேன். அந்த இடத்துல நம்ம வந்து லஞ்சம் கொடுக்காம இருக்கணும். அதனால கர்த்தர் வந்து ஒரு ஞானமாக ஆண்டவர் வந்து நீதி உள்ளவர், லஞ்சம் கொடுக்காதுங்கிறத வந்து வேதத்தில் சொன்னாங்க ஓடும். அதனால கூட எதுக்கு எடுத்தாலும் போடும்போது இப்போ நாமளே வந்து எங்கேயும் இப்போ நம்ம வந்து இப்போ கட்டடம் கட்ட போகிறோம், அவர் மூலமாக தான் பார்க்க போகிறோம், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாத்தே வேலை நடக்கும் சொல்லி நமக்கு என்ன சொன்னார் அது நாங்களே செய்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி. சரி, இந்த காரியம் நடக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து போராட முடியாது அப்படின்னால நம்ம செஞ்சுதான்
இந்த காரியங்களும் அதிகமாக என்ன செய்யறதில்ல, ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. இப்போ அந்த பையன் வந்து இருந்து அந்த காரியம் பண்ணா அதை ஒரே ஒன்று மட்டும்தான் அதை இருந்து வந்து பண்ணினேன். அப்படி பண்ணும்போது அதுக்கு அடுத்த வேலைகள்லாம் அவங்க செய்யப்பட்டால் ஆப்போசிட் எதிர்த்து வந்துடுவாங்க, எதுவும் செஞ்சு தர மாட்டாங்க. கொடுக்கும்போது செஞ்சு இப்போ நீங்கள் அந்த ஈபிக்கு போகும்போது அந்த ஒரு தாத்தாவுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து சந்தோஷமாக எல்லா காரியங்களையும் சொல்கிறாரு. ஒரு ஃபோன் போட்டேன் கொடுக்க வந்து, ஆமாம் கொடுக்க வந்து சந்தோஷமாக பேசுகிறாரு. அப்போ நம்ம வந்து அதை அவன் கொடுக்குறதோட அவன் நரகத்துக்கு போட்டுருவாங்க. ஆண்டவரே தெரியாமல் கேட்குறான், இதை நான் சரி மனமும் வந்து கொடுக்குறேன், சரி வச்சுட்டு போட்டோம் ஆண்டவரே, நீங்கள் நியாயந்திக்காதீங்க, என்னையும் நியாயந்திக்காதீங்க, எனக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியலை. நான் வந்து அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டெப் எடுக்கக்கூடிய முடியல. அந்த காக்ரோச் பார்ட்டி மாதிரி ஒரு குரூப் வந்துச்சுன்னா அதே வேலையாக இருந்தாங்க அந்த காரியம் வந்து நடக்கும். இப்போ அதே வேலை நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. சொல்லுன்னா எந்த இடத்துல வந்து மதிநுட்பம், விவேகம் இதெல்லாம் நம்ம வந்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம செய்கிற காரியங்கள் சரின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்மளுடைய சூழ்நிலை அது மாதிரி யார் ஒரு ஆத்மா வந்து அந்த இடத்துல சொல்லும்போது எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கொடுத்துட்டு போகிறேன்றது தவறு தான். இப்போ பாருங்கன்னா நம்ம பிரசன்னாவுக்கு அவங்க அண்ணன் வந்து ஏதோ கோர்ட்டில் வந்து லஞ்சம் கொடுத்து நான் வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நாம் வந்து இல்லைடா நீ வந்து லஞ்சம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா வேதத்தில் இல்லை. ஆனால் ஒருத்தரை வந்து நம்ம வந்து உருவாக்கும் போது நீ லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உருவாக்கணும். ஆனால் அது வந்து ரெடியாக இருக்குது. அப்போ அது வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த அந்த பொண்ணுகிட்ட அந்த ஸ்பிரிச்சுவலுடைய நிலைமையை பார்க்கும்போது சரிடா நீ வந்து கொடுத்து வாங்கிக்கோ, நீ கஷ்டப்பட. அப்போ அதுவும் அந்த காரியம் நினைக்கிறேன், இல்லை வேற எந்த காரியம் இல்லை. திரும்ப வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு ஏதோ ஒன்று சொல்லும்போது இல்லைக்கா ஏன்டா வாங்கிப்பா, இப்போ கஷ்டப்படுறல ஆஸ்பத்திரி போய் சார் வாங்கி இல்லைக்கா ஆண்டவர் என்ன நடத்துவார், லஞ்சம் கொடுத்தா நான் வேலையை வாங்குறேன் அப்படிங்கும்போது அதில் ஸ்திரப்பட்ட பிறகு அவங்களே அதை வந்து டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அப்படி ஒரு ஆத்மாவை உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு மதிநுட்பம், ஒரு மதிநுட்பம் அது வந்து தேவனுடைய ஞானத்தினால அதை வந்து வாங்கி வாங்க முடியும். 10ஆம் பொதுவில் கட்டன் ரேட்டா சத்தியத்தை சத்தியமாக சொன்னோன்னா லஞ்சம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மா சொன்னது ஆத்மாவை சிதற பண்ணக்கூடாது. சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் யாருன்னா பிசாசு. எந்த ஆத்மா என்ன செய்யணும் வந்து சிதற பண்ணிடக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் அவங்கள உருவாக்கும் செய்யணும். அதே நேரத்தில் அந்த ஆத்மா செய்யணும் பரலோகத்துக்கு வரணும். இப்போ மாலை அவங்க அம்மாட்ட சொன்னேன், இல்லை சிஸ்டர் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணல, ஏதோ ஒரு முன்னோர்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இதோட முடிஞ்சிடும், உங்கள் இதோட முடிஞ்சிடும், நீங்கள் சரியாயிருவீங்க, அடுத்து மகளுக்கு ஒரு நாள் வராது நம்ம நமக்கு தெரியாது அருமை வராது. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். அவங்கள ஆறுதல் படுத்தும் போது இல்லை சிஸ்டர் வராது, இப்போ இல்லை சிஸ்டர் அவங்களுக்கு வந்தால் வரும் அப்படின்னு போது அவங்க ஆத்மா நொறுங்கி போயிடும். அது போகும்போது வரவே வராது நீங்கள் எப்படி சொல்லலாம், நம்ம நல்லா சொல்லலாம் வரவே வராது நம்ம சொல்லக்கூடாது. பட் ஆனால் அந்த ஆத்மா விபத்தை சொல்ல இல்லை சிஸ்டர் அதுக்கு அடுத்து உங்களோட உங்கள் கத்தரி சேர்ப்பாரு, அதை நீ மேலே கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல ஆட்சி தேர்ச்சுக்கிறவங்க ஆறுதல் படுத்துகிறவங்கன்னு சொல்லுவோம் இருப்பாங்க. மீதி அடுத்து பார்ப்போம்.